ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக கருப்பட்டி யூஸ் பண்ணால் அதோட நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பனை மரம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பனை மரத்துலேருந்து பதநீர் கிடைக்கும். அந்த நீர்லேருந்து தான் கருப்பட்டியை தயாரிக்கிறாங்க. இதில் விட்டமின்ஸும் கனிமச்சத்துக்களும் நிறையவே இருக்குது. இதை பனை வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பட்டின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக எல்லா ஐட்டம்ஸ்லேயும் நம்ம கருப்பட்டியை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. மோஸ்ட்டாக காஃபி டீயில் கூட சுகருக்கு பதிலாக நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணி குடிச்சு பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். பழங்காலத்துலலாம் காஃபி டீக்கெல்லாம் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பானமும் கூட. அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டியில் இரும்பு சத்து மிகவும் அதிகமாக இருக்குது. இது நம்மளோட ஹெச்பி அளவை அதிகரிக்க உதவுறதுல மிகவும் பெரிய பங்கு ஆற்றுது. இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களோட உணவில் கருப்பட்டியை அதிகம் யூஸ் பண்ணிக்கினா இரத்த சோகை வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த கிளைமேட்டுக்கு சீக்கிரமாக சளி இருமல் நம்மளுக்கு மோஸ்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி டயத்தில் நம்ம டீ காஃபி யூஸ் பண்ணும் போது அதில் சுகருக்கு பதிலாக கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சளி இருமலிலிருந்து விடுபடலாம். இந்த கருப்பட்டியை நம்ம டெய்லி நம்ம உணவில் யூஸ் பண்ண இம்யூனிட்டி பவர் கூட நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கிருமிகள் மற்றும் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த கருப்பட்டி மிகவும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க குடிக்கிற டீலையோ காஃபிலையோ டெய்லி கருப்பட்டியை யூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். ஒற்றை தலைவலி காணாமல் போய்விடும். கருப்பட்டியில் அதிகப்படியான பொட்டாசியம் சத்து நிரம்பி இருக்குது. இது நம்மளோட ஹெல்த்தை பாதுகாத்ததோட நம்மளோட ஹார்ட்டையும் பாதுகாக்குது. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கருப்பட்டியை டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளலாம். வயதான பெரியவங்களுக்கு உடல் வலி இருக்கும். அப்படி உடல் வலி இருக்கும்போது சுக்கு காப்பி குடித்தா நல்லா இருக்கும்னு தோணும். அந்த சமயத்தில் சுக்கு காப்பி வச்சு சுகருக்கு பதிலாக கருப்பட்டியை யூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். உடல் வலி காணாமல் பறந்து போய்விடும். வளர்கிற குழந்தைங்களுக்கு அவங்களோட சின்ன வயசுல இருந்தே எல்லா ஸ்வீட்ஸ்லையும் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இந்த கருப்பட்டியை யூஸ் பண்ணி நம்ம பழக கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு அவங்க வாழ்க்கையிலேயே வராது. ஆரோக்கியமாக வளர்வார்கள். இனிமே ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம எல்லாருமே கருப்பட்டி யூஸ் பண்ண பயன்படுத்துவோம். கலப்படமில்லாத கருப்பட்டியா என்று பார்த்து வாங்குவது ரொம்பவே முக்கியம். அதனால் நம்ம இனிமே இனிப்புன்னா கருப்பட்டிக்கு மாறுவோம். மாறி ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழ பழகலாம்.